ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி கோவிலுக்கு போவான், கடவுளை வேண்டிக்குவான். அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான், விறகு வெட்டுவான். அதை கொண்டு போய் விற்பனையும் செய்வான். ஓரளவு வருமானம் வரும். அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அது மாதிரி அவன் காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு நரியை பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால்கள் ரெண்டுமே இல்லை. ஏதோ விபத்துல இழந்துட்ட போல இருந்துச்சு. அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்கு. அதை இவன் பார்த்தான். அப்போ இவன் மனசுல ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு ரெண்டு காலும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பக்கமா ஒரு புலி வந்துச்சு. அதை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய மானை அடிச்சு இழுத்துட்டு வந்து அதை சாப்பிடுச்சு. சாப்பிட்டது போக மீதிய அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு. புலி போனதுக்கு அப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவா நகர்ந்துக்கிட்டு வந்து மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது. திருப்தியா போயிட்டது. இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த ஆள் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப இவன் யோசிக்க ஆரம்பிச்சான். ரெண்டு காலம் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறான். அப்படி இருக்கிறப்போ தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நமக்கு சாப்பாடு போடாம விட்டுருவானா என்ன? நமக்கு கடவுள் பக்தி வேற அதிகம். நாம எதுக்கு அனாவசியமா வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்தி விறகு வெட்டணும்? இப்படி யோசிச்சான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போறதில்ல. கோடாலியை தூக்கி எறிஞ்சிட்டான். பேசாம ஒரு மூலையில உட்காந்துட்டான். அப்பப்ப கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவான். கடவுள் நம்ம காப்பாத்துவாரு, அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பாரு அப்படின்னு நம்பினான். கண்ணை மூடிட்டு கோவில் மண்டபத்திலே ஒரு தூண்ல சாஞ்சு உட்காந்துட்டான். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சு. சாப்பாடு வந்த பாடில்ல. இவன் பசியால வாடி போனான். உடம்பு இழைச்சி போச்சு. எலும்பு தோலுமா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம். கோவில்ல யாருமே இல்லை. இவன் மெதுவா கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னோட பக்தியில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா? காட்டுல அந்த நரிக்கு புலி மூலமா சாப்பாடு போட்டியே, அதை பார்த்துட்டு தானே இங்கே வந்தேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே, இது நியாயமான்னு கேட்டான். இப்போ கடவுள் மெதுவா கண்ணை திறந்து சொன்னாராம், அட முட்டாளே, நீ பாடம் கத்துக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இருந்து இல்ல புலிகிட்ட இருந்து அப்படின்னாராம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.